ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு எப்படா மணி 5 6 வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு மாடித்தோட்டத்துக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே தாங்க சில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பூக்க போகிற பூவெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை வெளியேன்னு முட்டு முட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் பூவெல்லாம் பறிச்சிரு, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போனோன்னே நான் இப்படி போயிடுவேன். பூவெல்லாம் பறிக்க மாட்டேன். மறுநாள் காலையில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றும் போது தான் அந்த பூவெல்லாம் பறிப்பேன். ஏன்னா அது பூத்து அந்த வாசனை வெளியே வரும்போது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பூத்த பூவை அப்படியே செடியிலையும் விட மாட்டேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா காஞ்சி கருகிடுது. அதனால் பூத்த பிறகு பறிச்சுப்பேன். இந்த செடிக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த செடி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது தாய் செடி இல்லை, தாய் செடியிலேருந்து வந்த ஒட்டு செடி. இது நிறைய பேர் வீட்டில் இந்த பிக்கண்டு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷ செடின்னு சொல்லலாம். உடச்சி விட்டுருவேன். இந்த சீசனுக்கு நிறைய பூ பூக்கும். எவ்வளோ பூ பூக்குது தெரியுமா? டெய்லி இவ்வளோ பூ எடுத்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தலையில் வச்சுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.